மக்களே வணக்கம். இது கோல்ட் டாக். என் பேரு டிஎன் ரகு. என்கிற டிஎன்ஆர். என்னோட இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் இருக்காரு. சித் வணக்கம். வணக்கம் சார். நீங்க மக்களே எக்ஸ் தளத்துக்கு போயிட்டு சித் பிரபாகர் 7 அப்படின்னு நம்ம சித்தார்த்தோட ஹேண்டில் போய் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டோரி அடிச்சிருக்காரு. அதாவது நீங்க எழுத்து வடிவத்துல படிக்கணும்னா படிக்கலாம். அவர் எழுதியிருக்கிற ரிப்போர்ட்டை படிக்கலாம். நியூஸ் மினிட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டே இல்ல தமிழ்நாடு போலீஸுக்கு. அவங்கள நீங்க அதாவது நீங்க ஒரு வெப்சைட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் தகவலை சொல்லியிருக்கிறாரு. சரி, என்னால படிக்க முடியாது, எனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை, எனக்கு வீடியோ வேணும், எனக்கு வந்து அதை தான் கன்சியூம் பண்ண முடியும்னா ஏஐ உதவியோட ஒரு அழகான ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி வீடியோ சூப்பரா இருக்கு. என்னென்ன பிரச்சனை, மற்ற மாநிலங்கள்ல என்ன இருக்குது, இங்க என்ன இல்லைங்கிறத ரொம்ப சிறப்பா விளக்கியிருக்காரு. மறக்காம நீங்க சித்த ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அவர் போட்டிருக்கிற ஸ்டோரி மற்றும் வீடியோவா போய் பாருங்க. சித் பிரபாகர் 7, ஓகேவா? அதுதான் அவரோட ஹேண்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வந்து இது நம்ம அரசியல்லாம் பேசினா சில பேருக்கு தான் வந்து அது நம்மளுக்கான சப்ஜெக்ட் நினைப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமான சப்ஜெக்ட். வந்து இப்போ ஒருத்தங்க பாஸ்போர்ட் ரினிவலுக்கு கூட போலீஸோடைய உதவி தேவைப்படுது. நிறைய விஷயங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில வந்து போலீஸோட சம்மந்தப்பட்டிருக்கோம். என்ன நடக்குது, எப்படி உதவி கேட்கறது, எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்றது, அதோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் ஸ்பேஸ்ல அவங்க இருந்தால் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரச்சனை நீங்க தான் உடைச்சு பேசணும். நான் நிறைய நான் காதால கேள்வி தான் கேட்க, இது கேட்டுட்டு தான் இருக்க போறேன். நீங்க தான் சொல்லணும். இதை பத்தி ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை விளக்கு சார். பேசிக்கலி என்னுடைய மெயின் வாதம் என்னன்னா, இந்தியாவுடைய மேஜர் மெட்ரோ சிட்டிஸ் மும்பை, டெல்லி, பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத், எல்லாருக்குமே எல்லாரோட போலீஸ்க்கு ஒரு வெப்சைட் இருக்கு, தனி வெப்சைட் இருக்கு. இதை தவிர இந்த போலீஸ் யூனிட்ஸ்க்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்டும் இருக்கு. எனக்கு மேஜர் சிட்டிஸ்ல டிராஃபிக்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு எல்லா சிட்டிசன்ஸ்க்கும். ஆனா நம்ம பார்த்தோம்னா சென்னைங்கிறது தமிழ்நாட்டுடைய கேபிட்டல். தமிழ்நாடு ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜெயண்ட், நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டேட்டா ஹப், சென்னை ஒரு டேட்டா ஹப்பா ஆக்கணும், குளோபல் டேட்டா ஹப்பா ஆக்கணும், குளோபல் ஏஐ ஹப்பா ஆக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க. ஆனா சென்னை போலீஸ்க்கு வெப்சைட்டே கிடையாது. சென்னை டிராஃபிக் போலீஸ்க்கு வெப்சைட் இருக்காங்கிறது செகண்டரி விஷயம். சென்னை போலீஸ்க்கே வெப்சைட் கிடையாது. ஸோ சென்னை போலீஸ்க்கு வெப்சைட் ஏன் தேவை? எனக்கு இதை நம்ம டிரான்ஸ்பரன்சி, இதை நான் வெறும் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால நான் சொல்லலை. இதுல ஒரு மல்டிபிள் ஃபேசட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு வெப்சைட் ஏன் தேவைன்னா, அதை பத்தி ஒரு பேசிக் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். இதை நம்ம சிட்டிசன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்க வேணாம். நம்ம ஃபாரின் சிட்டிசன்ஸ் யாராச்சும் இந்த சிட்டியை விசிட் பண்ண வராங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த வெப்சைட்டை தான் இருக்கும். சிட்டிசன்ஸ்க்கு ஆஸ்பெக்டை நம்ம பார்த்தோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எனக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா எதுவும் வேணாம், ஆனால் நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன, போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, எனக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்றோம், ஒரு இடத்துல மாட்டிருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம்னா நம்ம மைண்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் அதுதான். நான் எந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கேன், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு. ஸோ நம்ம மற்ற சிட்டிஸோட வெப்சைட்ஸை பார்த்தோம்னா அதில் ஜியோ டேக்டு இல்லை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேட்டருங்கிறது ஜியோ டேக்டா இருக்கும். நீங்க உங்க லொகேஷனை போட்டீங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஜூரிஸ்டிக்ஷனுங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். மும்பை போலீஸோட வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு போலீஸ் அதிகாரி இருக்காங்க அவங்களுடைய போட்டோ போட்டு அந்த அளவுக்கு ரிலையபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மற்ற நிறைய ஒரு சிட்டிசனோட ஒரு சிட்டியோட கவர்மெண்ட், சிட்டி கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா அது மக்களோட ஒரு என்கேஜ்மெண்ட் பில்ட் பண்ணணும். அது ஒரு வைப்ரண்டான ஸ்பேஸா இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் வெப்சைட்ஸ்ல என்ன கிரைம் நடக்குது, நீங்க எப்படி ஜாகிரதையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைதராபாத் போலீஸோட வெப்சைட் பார்த்தோம்னா சைபர் கிரைம் பத்தி எக்கச்சக்கமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் சிட்டிசன் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு பயமா இருக்கு, அவங்களுக்கு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அந்த சைபர் கிரைம்னா அவங்க ஹைதராபாத் போலீஸ் வெப்சைட் போனோம்னா ஃபுல்லா அவங்க ஒரு தீசிஸ் எழுதுற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. மும்பை போலீஸோட வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா எந்த டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் உங்க ஏரியால ரவுண்ட்ஸுக்கு இன்னைக்கு நைட் வரப்போறாங்கிற மாதிரி ஒரு ரன்னிங் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க. உங்க வெஹிக்கல் தொலைஞ்சு போச்சுன்னா அதோடைய ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம டெல்லி போலீஸ் பார்த்தோம்னா இல்லை ஹைதராபாத் போலீஸ் பார்த்தோம்னா
அவங்க செப்பரேட்டா ஒரு செக்ஷன் மக்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் செக்ஷனே ஒரு வெப் பேஜே வச்சிருக்காங்க. ஸோ போலீஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ கண்டிப்பாக வெப்சைட் இருக்கணும், ரொம்ப வைப்ரண்டான வெப்சைட்டாக இருக்கணும், அது ஒரு சிட்டிசனோட என்கேஜ்மெண்ட் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி ஒரு 8 சிட்டிஸோட ஆடிட்டை எடுத்து அந்த ஆடிட்டை நான் தொடர்ந்து ஒரு ஆடிட் பண்ணி என்னெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது இருக்குங்கிறத வச்சு நான் இந்த ஆர்டிகல் எழுதினேன் சார். ஓகே, இது வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் இருக்கா? சென்னை போலீஸ்? தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். ஓகே, நான் ஆரம்பத்தில் தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ். ஆனா சென்னை தான் வந்து ஹப் இல்லையா? சென்னையில தான் வந்து இந்த உதவி தேவை. ஃபாரினர்ஸ் வந்து முதல்ல சென்னையில தான் வந்து இறங்க போறாங்க. ஏர்போர்ட் இங்க இருக்கு, இங்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, இங்கதான் பிசினஸ் சென்டரு. ஸோ அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடம் சென்னை. ஸோ சென்னை போலீஸுக்கு வெப்சைட்ல இருந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஹைதராபாத் பொறாமையா இருந்தது. மும்பை அவ்வளோ பெரிய ஊரு, அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அங்கேயே அவங்களால இதை மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இந்த விஷயத்துல சென்னை டெஃபினட்டா நாட் நம்பர் 1 இல்லையா? மார்க்கெட்டிங் முடியாது சென்னை மாதிரி வருமானு. கண்டிப்பா சார். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ், இது நான் சொல்றது ஒரு சர்ஃபேஸ் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ். டெல்லி போலீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் நடத்துறாங்க, அதை பப்ளிஷ் பண்றாங்க, ஒரு லீகல் ஜேர்னல் நடத்துறாங்க. சரியா? இந்த 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 சிட்டிஸோட நீங்க வெப்சைட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு யூனிட்டோடைய எப்படி என்ன மாதிரி கேசஸ், ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே அவங்க பக்காவா அவங்க வெப்சைட்ல இருக்கு. ஸோ ரொம்ப வைப்ரண்டான ஸ்பேஸ், ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இது. நீங்க சைபர் கிரைம் பத்தி சொன்னீங்க சித். எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 monthsக்கு முன்னாடி என்னோட கசின் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த அதுல வந்து இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, பணம் வாங்குவாங்க. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் இருக்காங்க. ஸோ வந்து குடுக்கல் வாங்கல் நிறைய நடக்கும். ஒருத்தங்க பே பண்ணுவாங்க, இவங்க பே பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்த பணம் வந்து ஏதோ ஒரு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அது வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பணம் அனுப்புவங்களோட அக்கௌண்ட்லாம் முடக்கிட்டாங்க. சூரத்ல ஒரு பிசினஸ் மேனு, சென்னையில ஒருத்தர். சென்னையில வந்து அவர் பிசினஸ் மேன் கூட கிடையாது, வேற எதுக்கோ வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் வந்து அவர் பே பண்ணியிருக்காங்க. அவர் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பணம் வந்து ஏதோ ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம்ல எல்லாம் வந்து ஏமாத்தி வந்த பணத்தை வந்து பிரிச்சு போட்டிருக்காங்க பல அக்கௌண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு பெரிய தலைவலியை போயிடுச்சு. நாங்க வந்து எங்க ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன் அடையார், அங்க போனா அங்க வந்து அங்கேருந்து இதுக்கு ஈசிஆருக்கு போக சொன்னாங்க. எங்கேயோ போறோம், அது பள்ளிக்கரணை சைபர் வந்து அங்க இருக்குதான். அங்க போனா அது வந்து ஒரு 2 மாடி ஏறி மேல போனா அங்க 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எதையோ பார்த்துட்டு அப்புறம் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க போங்க அப்படின்னாங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம். கரெக்ட் சார். இது உங்க கசினோட இல்ல உங்க ரிலேட்டிவோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, இது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை ரிசால்வ் பண்றதுக்கு தான் வெப்சைட்ல கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து, கைட் கொடுத்து, கான்டாக்ட் நம்பர். எனக்கு அதாவது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், இருந்தாலுமே வந்து ஒரு நாள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. போன இடத்துல எல்லாம் கைண்டா இருந்தாங்க. வந்து ஹெல்ப் வந்து ரொம்ப இது 2026 ஒரு மஸ்ட் இல்லையா, ஒரு வெப்சைட் ஃபார் சிட்டி ஆஸ் பிக் அஸ் சென்னை. எஸ் சார். இதுல இதை நான் ரிப்போர்ட் பண்றச்ச ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் வெப்சைட் மெயின்டைன் பண்றாங்க, அவங்க தான் நோடல் ஏஜென்சி. ஸோ அவங்க கிட்ட பேசுற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்டோடைய பாலிசி சென்னைக்கு வெப்சைட், டிஃப்ரெண்ட் கமிஷனரேட்ஸ்க்கு வெப்சைட் இருக்கக்கூடாது, ஒரே சிங்கிள் வெப்சைட் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா கொல்கத்தாக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, கொல்கத்தாவுடைய சிஸ்டர் சிட்டி ஹவுராக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஹவுரா போலீஸ் நான் சொல்றேன், கொல்கத்தா போலீஸ், ஹவுரா போலீஸ். இங்க சென்னைக்கே இல்லை. ஸோ நம்ம தாம்பரம் ஆவடிலாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். ஸோ இதை நான் ரிப்போர்ட் பண்ண சென்னைக்கு இல்லைன்னு அர்த்தம், மும்பை மாதிரி சிட்டிக்கே இருக்கு. ஆமா. ஸோ நான் இதை ரிப்போர்ட் பண்றச்ச நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசுற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியே இல்லை. பியூரோக்ராட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டேட்டாவை போட்டோம்னா நம்மள அனலைஸ் பண்ணுவாங்க. ஐயோ மர்டர்ஸ் அதிகமாயிடுச்சு, ஐயோ சைபர் கிரைம் அதிகமாயிடுச்சு, ஐயோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல, ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நிறைய இருக்கு கிரைமு, ஸோ நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை மக்களே எப்படி பேசுவாங்கங்கிறது. ஓகே, இந்த வம்பு எதுக்கு நமக்கு வேணும்,
நம்ம வேணாம், நம்ம டேட்டாவே போடாம இருக்கலாம், அந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியே வரல. ஸோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, இந்த கல்ச்சர் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி வந்தாதான் ஒரு பப்ளிக் டிபேட்டு, ஒரு எஃபிஷியன்சிலாம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இந்த மாதிரி ஒரு போலீஸ் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய வெப்சைட்ஸு டோட்டலி டிஃபங்க்ட். இந்த டேட்டா கொடுக்கறது, ஒரு பேசிக் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் கொடுக்கணும், தகவல்களை ஏன் கொடுக்கணும், நம்மளுக்கு பிரச்சனையை விலை கொடுத்து ஏன் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து கிரைம் ரேட்லாம் வேணும், நம்மளா ஒரு முயற்சி செஞ்சு கேட்டா கிடைக்கலாம், அதுவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஈவன் ரிப்போர்ட்டர்ஸ் கூட நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் இந்த மாசத்துல எவ்வளவு சைபர் கிரைம் வந்திருக்கு சென்னை கமிஷனரேட்ல அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரிசோர்சஸ் நாட் அவைலபிள். ஸோ இது வந்து யாருக்கும் தெரியாம பூட்டி வச்சுக்கிறது பெட்டருங்கிற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா? இல்லைன்னா சென்னை போலீஸ் அவங்களா ஒரு பிரஸ் நோட் கொடுப்பாங்க, இந்த வருஷத்துல இவ்வளவுதான் மர்டர்ஸ், இந்த வருஷத்துல இவ்வளவுதான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம நம்பி ஆகணும். ஸோ அது என்னை பொறுத்தவரை அது ஒரு ரொம்ப ஒப்பேக்கான சிஸ்டம்னு நான் பார்க்குறேன். இது டிஎம்கேங்கிறது மேட்டர், இது ஒரு மைண்ட் செட் இஷ்யூ. இதை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். இது கண்டிப்பா நம்ம ஒரு குளோபல் சிட்டின்னு நம்ம சென்னையை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு நேரத்துல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டேட்டா அவைலபிலிட்டி ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதை கண்டிப்பா கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இது காமன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஜேர்னலிஸ்ட்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? நம்ம ஸ்டோரி எழுத முடியாது, நீங்க வந்து அவங்கள கால் பண்ணணும், அவங்கள பத்தி தகவல் அவங்களே கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் ஏன்னு கேட்பாங்க, உங்களை பெர்சுவேட் பண்ணுவாங்க, இதை பத்தி எழுதணுமான்னு கேட்கலாம். ஸோ வந்து இண்டிபெண்டா ஜேர்னலிசம் பண்றதுக்கு ஒரு தடை தானே அது இல்லை சார்? ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லை, இது ரிசர்ச்சர்ஸ்க்கும் பெரிய விஷயம். கிரைம் ட்ரெண்ட்ஸு இல்லை ஒரு மற்ற வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பாலிசியோட டேட்டா அவங்க அனலைஸ் பண்றாங்கன்னா அந்த ரிசர்ச் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பிஹெச்டிஸ் தான் பண்ணணும்னு இல்லை, ரெகுலர் சிட்டிசன்ஸும் அதை பத்தி பேசினாதான். கவர்மெண்ட் ஒரு பியூரோக்ராட்ஸ்க்கான கவர்மெண்ட் கிடையாது, இல்லை மக்களுக்காக தானே ஆட்சி நடக்குது. ஸோ மக்கள் அந்த டேட்டாவை ஓன் பண்ணணும், அதை பத்தி பேசணும், அதை பத்தி விவாதிக்கணும், அதுல வர ப்ராப்ளம்ஸ் எடுத்து கவர்மெண்ட் சால்வ் பண்ணணும், அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டெமோக்ரஸின்னு நான் நம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை தொட்டிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்கின்ற எஃப்ஐஆர். அது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட். ஆனா இங்க வந்து உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும், அதுக்கப்புறம் தான் நீங்க அதை பார்க்க முடியும். அதை பத்தி ஏன் நம்ம பேசுறோம்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதுல என்ன சிக்கல் இருக்குது, எஃப்ஐஆர் ஏன் வந்து நாட் ஆக்சசிபிள் டு ஆல் லைக் இன் அதர் சிட்டிஸ்? கரெக்ட் சார். நம்ம அதர் சிட்டிஸ் அதர் ஸ்டேட்ஸை பார்த்தோம்னா, இப்போ நான் இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டு வெஸ்ட் பெங்காலோடைய எஃப்ஐஆர்ஸ், மகாராஷ்டிராவுடைய இந்த ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட எஃப்ஐஆர்ஸ்லாம் நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது கவர்மெண்ட் கொடுக்குற தானம் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் 2016 கிளியரா சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், ஸோ எஃப்ஐஆர் ஷுட் பி அப்லோடட் டு த வெப்சைட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. செக்ஷுவல் கிரைம்ஸ், டெரரிசம் கேசஸ், அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்க எஃப்ஐஆரை ஹைட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இல்லை தெலுங்கானா கவர்மெண்ட்டும் சரி, அவங்க வெப்சைட்ல போய் நீங்க எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க போயிட்டு உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஓடிபி அனுப்புவாங்க, அப்புறம் தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் வெப்சைட்டே ரொம்ப ஸ்லோ. சிசிடிஎன்எஸ், தமிழ்நாடு ஒரு சிசிடிஎன்எஸ் ரொம்ப ஸ்லோ. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு. இது லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து எஃப்ஐஆர்ஸ் இவங்க எல்லாமே இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல வச்சாங்கன்னா மறுபடியும் ஸ்க்ரூட்டினி அதிகமாகும். எனக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகஸ் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்றாங்க, இல்ல காப்பி பேஸ்ட் எஃப்ஐஆர்ஸ் போடுறாங்கிற மாதிரி வெளியே வந்துடும். மறுபடியும் அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா எஸ்சிஆர்பியில் நம்ம சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பேசுறபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐயோட எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஸோ அந்த சிபிஐயோட எஃப்ஐஆர்ஸை யூஸ் பண்ணி தான் சைபர் கிரிமினல்ஸ் நிறைய கலிபல் மக்களை, சாதாரண மக்களை, பாமர மக்களை ட்ராப் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம்ல. ஸோ அதனாலதான் நாங்க எஃப்ஐஆர்ஸை ஒரு ஓடிபி சிஸ்டம்க்கு பின்னாடி வச்சிருக்கோம். யார் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்றாங்கிறது எங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு 50-50 பாக்குறேன் நான். என்னை பொறுத்தவரை அவங்க எப்படி இருந்தாலும் அதை டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிறத நான் பாக்குறேன்.
பட் மற்ற ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றச்ச தமிழ்நாடாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலங்கிறதா கேள்வியா இருக்கு. எனக்கு ஃபேக் நம்பர் வச்சுக்கிட்டு ஒரு 100 ஃபோன் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அதை டவுன்லோட் பண்ண போறாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஃபேக்னா என்ன, தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பான ஐடென்டிட்டி கொடுத்து ஒரு சிம் வாங்கிட முடியும். எல்லாமே பாசிபிள் இந்தியாவில். அதை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துருவாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஆரை விட ஓவரால் ஒரு வெப்சைட் ஃபார் சென்னை போலீஸ் மோர் இம்பார்ட்டன்ட். த்ரைவிங்கா இருக்கணும் சார். அதுல டிராஃபிக் அப்டேட்ஸ் இருக்கணும், டிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும், ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸோட டேட்டா, போலீஸ் என்ன இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க, கான்டாக்ட் அஸ், கிவ் அஸ் ஃபீட்பேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே இவர் சரியா பேசலை என்கிட்ட, இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, அதை என்னால் சால்வே பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் வெப்சைட்லேயே இருக்கணும். இப்போ எப்படி இருக்கு, கமிஷனர்ஸ் வெட்னஸ்டேயோ தேர்ஸ்டேயோ ஒரு மீட் த கமிஷனர் ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மீட்டிங் வைக்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் பேசணும், அங்கே போய் அந்த ஆஃபீஸரை மீட் பண்ணுறதே ஒரு பெரிய கியூ இருக்கும். ஏன் இந்த ஒரு டிஜிட்டல் ஏரால ஏன் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு கான்டாக்டர்ஸ் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம், மும்பை போலீஸ் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னு பார்க்குறேன். கம்ப்ளைண்ட்ஸ்க்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அப்டேட் இருக்கு, கண்டிப்பா என்ன ப்ராக்ரஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கார் திருட்டு போயிடுச்சுன்னா நீங்க என்ன எந்த லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கீங்க, அந்த மாதிரி. அப்புறம் இந்த கார் காணா போனது, இது எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கிறது ஈஸியா. நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு அன்னைக்கு போனா அங்க இருக்க மாட்டாரு, அந்த ஆபீசர் கன்சர்ன் இருக்க மாட்டாரு. நீங்க நேரா பாக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா நம்ம ஊர்ல, ஏன்னா அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் அப்படி. கண்டிப்பா. இதே மாதிரி நீங்க கொல்கத்தா போலீஸ் பாத்தீங்கன்னா அவங்க நடக்கிற டிராபிக் ஆக்சிடென்ட்ஸோட ஒரு ஸ்மால் அனாலிசிஸ் மாதிரி அவங்க வெப்சைட்ல ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. இத்தனாம் தேதிக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க இதனாலதான் நடந்துச்சு, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கிற மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. வேற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு கன்சல்டேஷன் மீட்டிங் நடக்கிறச்சு என்ன நடந்துச்சு, பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா அண்ணா சாலையில மெட்ரோ ஒர்க் நடக்க போகுது, அதுக்காக டிராபிக் சேஞ்சஸ் வரப்போகுது, அதனால இந்த 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 மீட்டிங் இந்த டிசிஷன் எடுத்தாங்கிற மாதிரி அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட அவங்க அப்லோட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இதுல நிறைய ஸ்கோப் இருக்கு. சித்தார்த், நீங்க இந்த ஸ்டோரியை வந்து வீடியோ போட்டதே வந்து ஏஐயோட உதவியோட. ஸோ போலீஸுக்கும் இந்த ஏஐ வந்து பெரிய உதவியா இருக்கும்ல. இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு வெப்சைட் செட் பண்றது, இந்த லைவ் அப்டேட்ஸ் கொடுக்கறதுலாம் வந்து ஒரு டெக்னிக்கல் மைண்ட், அந்த டெக்னாலஜி உதவியோட ஈஸியா செய்யலாம் இல்லையா? ரொம்ப கண்டிப்பா நீங்க வந்து 90s அல்லது 2000s கஷ்டப்பட்ட மாதிரி பட வேண்டியது இல்லை இப்போ. எஸ் சென்னை போலீஸ் ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான போலீஸ் ஃபோர்ஸ் சார். அவங்க ஒரு நிறைய கேஜெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் ஒரு 100க்கு மேல அந்த மாதிரி ஒரு கேமராஸ் வச்சிருக்காங்க. அதை வச்சு ரொம்ப சூப்பரான கிரைம் டிடெக்ஷன்லாம் வரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி அவங்க இந்த குட் இனிஷியேட்டிவ்ஸ், குட் ஸ்டோரிஸ் வந்து அவங்க தன்னோட வெப்சைட்ல இதை கூட பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு இன்ஃபர்மேஷனுங்கிறது மட்டும் இல்லை, தன்னை பத்தி ஒரு மார்க்கெட்டிங்கு, உலகத்துக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருக்கும் இந்த வெப்சைட். ஆச்சரியமா இருந்தது அது உங்களுக்கு, சென்னை மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்டோட கேபிட்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே இல்லாத போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க அந்த ஸ்டோரிக்கு ரிசர்ச் பண்ணும்போது ஆச்சரியமா இருந்தா, மற்ற சிட்டில இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு பொறாமையும் மும்பை சொல்லும்போது ஆச்சரியமா இருக்குது. சார் நான் ஆக்சுவலி 2014 சென்னையில் ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பியூரோக்ரஸியில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒபேக்னஸ் இருக்குல்ல, நீங்கள் ரூமர்ஸ் வச்சே ரிப்போர்ட் பண்ணிக்காங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன், ஜேர்னலிசம்லேயே நான் பார்க்குறேன். ஸோ இது அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. இன்ஃபேக்ட் August 15 அன்னைக்கு நான் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறச்சு சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு இன்ஃபார்மல் லஞ்ச் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும். அந்த இன்ஃபார்மல் கேதரிங்ல நான் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன், சார் மற்ற சிட்டிஸ்க்குலாம் வெப்சைட் இருக்கு சார், சென்னை சிட்டி போலீஸ்ல ஏன் வெப்சைட் இல்லைன்னா அவர் இதே வாதத்தை தான் வச்சாரு, இல்லை பாலிசி டிசிஷன் ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்கணும் தமிழ்நாடு போலீஸுக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. ஏன் நாங்கள் தான் ட்விட்டர் வச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே வாதத்தை தான் SCRBலையும் எனக்கு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை, பட் கண்டிப்பாக மற்ற வெப்சைட்ஸ் இப்போ டெல்லி போலீஸ், மும்பை போலீஸ் வெப்சைட்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மெயின்லி என்ன, டெல்லி மும்பை சிட்டிஸ் டெரரிஸ்ட் அட்டாக்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோலன் வெஹிக்கிள் டேட்டா பேஸ் வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நம்ம 93 பிளாஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸை வச்சுதான் அந்த பாம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க.
ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியோட இம்பாக்ட் எங்க இருக்குங்கிறதுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸும் ஒரு ஸ்டடி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கு. அப்ப நீங்க இப்ப விளாத்திக்குளத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு +2 பொண்ணு இறந்தாங்க இல்லையா, அதுல கூட ஸ்டோலன் வெஹிக்கிள் தான் போயிருக்காரு சஸ்பெக்ட். ஓகே ஓகே. அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவர் எடுத்துட்டு போற வெஹிக்கிளும் வந்து இங்க திருடின வெஹிக்கிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பல கிரைம்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது வந்து ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸ் தான். இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் சித்தார்த். வந்து எனக்கு என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிறதுல வந்து வெறும் பரபரப்பு, வெறும் அரசியல் கூட்டணி இந்த மாதிரியே செய்திகள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பயன்படுற ஒரு செய்தி. அதுக்கு நீங்க எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் எடுத்து எல்லா சிட்டியோடைய போலீஸ் வெப்சைட்ல போய் பார்த்து பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை வந்து இன்னொரு ஃபார்ம்லையும் கொடுத்தீங்க பாருங்க. இன்னும் தேவைப்படும். ஒரு ஆல்ரவுண்டரா இருக்க வேண்டியது ரிப்போர்ட்டரா. படிக்க முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். வந்து அதையும் சிறப்பாக உருவாக்கி நன்றி. பார்ப்போம் இதெல்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வரும்போது சென்னை போலீஸும் எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும்பா அப்படின்னு கடத்துல இறங்குறாங்கன்னு பார்ப்போம். பட் அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஈஸியா கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு கூட நம்ம நெகட்டிவ் ஸ்டோரி எழுத போறோம், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண போறோம், எஸ்டிஏடி கிரிட்டிசைஸ் பண்ண போறோம்னா சார் அவரை கேட்கணும், இவரை கேட்கணும், ஃபைல் இல்ல, அவைலபிள். அது ஒரு பிரச்சனை தான் இல்லையா இங்க தமிழ்நாட்டுல? எல்லா டிபார்ட்மெண்ட்டும், போலீஸ் மட்டும் இல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது நீங்க சொல்றது கண்டிப்பா இருக்கு. அதனால தான் ப்ரோஆக்டிவா பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டி ப்ரோஆக்டிவா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, வெப்சைட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகா போலீஸோட வெப்சைட் ரொம்ப நல்லா இருக்கு. பெங்களூர் சிட்டி போலீஸ் டிராஃபிக் போலீஸோட வெப்சைட்டு கர்நாடகா போலீஸோட வெப்சைட்டு தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ரொம்ப அமக்கலமா இருக்கு. நிறைய லைவ் டீடைல்ஸ். சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் என்னை பொறுத்தவரை இல்லை சார். இவங்க சும்மா பயப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சியை நடத்துறதுல இன்ஃபர்மேஷன் டேட்டா வைப்ரண்டா வச்சுக்கிறதுல என்னை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா இங்க சீஃப் மினிஸ்டர் ஒரு சிட்டின் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலையே, ஒரு 100 ரிப்போர்ட்டரை வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இங்க நடக்கலையே. பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்காரு, இங்க பைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எங்கேயாவது போகும்போது 2 மைக்கை நீட்டி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு தவிர ஒரு டீடைல்டா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மாதிரி ரெவ்யூ எதை பத்தி வேணாலும் கேட்கலாம், ஒரு அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்டா வந்து கேட்கலாங்கிற ஒரு நிலைமை இல்லை. ஸோ ஓவராலா அது சக்சஸ்ஃபுல் மாடல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெட்டர், எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு வாயை விட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனிவே தேங்க்யூ சித்தார்த் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டோரி as well as this வீடியோ. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.